இப்போ மளிகை கடைக்கு போனோம்லங்க. ஆமாம்மா சொல்லுமா. மளிகை கடை நல்லா தான் வியாபாரம் போகுது இப்போ. அந்த பசங்களே ஐயா வந்ததுக்கப்புறம் நல்லா கவர்மெண்ட் வியாபாரம். கவர்மெண்ட் வேலையில் இருந்தாராமா. அவர் என்ன கவர்மெண்ட் வேலைக்கு இருந்தார்? அவர் ஏதோ கவர்மெண்ட் வேலையில் இருந்து ரிட்டையர்ட் ஆகி அப்புறம் தான் மளிகை கடை வச்சாங்களாமா. என்ன புதுசு புதுசாக சொல்கிறேன். ஆமாம், இந்த கடைக்கு நான் அவருக்கு பென்ஷன்லாம் வர்றது இல்லையா? போனது இல்லைல்ல, இப்போ தானே போயிட்டுருக்குறோம். ஆமாம். பென்ஷன் வருது என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆ கவர்மெண்ட் வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. சரி. ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் மளிகை கடை வச்சாங்களாமா. சரி. அது இந்த ஒரு வருஷமா அவங்க சம்சாரம் இல்லை, இறந்துட்டாங்க. ஓ, அதனால இவர் பொழுது போகல. அதனால இப்போ பசங்கிட்ட எப்படி வாங்கி சாப்பிட்றதுன்ட்டு மளிகை கடை வச்சாரு. அப்புறம் ஒரு சின்ன லெவலோடு இந்த ஒரு வருஷத்துலேயே நல்லா பிக்கப் ஆகி ஓரளவுக்கு பெருசாகிடுச்சாமா. சரி. அதனால இப்போ பசங்க வந்து வெளியே வேலைக்கு போய் அங்கேயும் சம்பளத்துக்கு போகிறக்கு 2 பசங்களுமே மளிகை கடை வியாபாரம் பார்த்துட்ருக்குறாங்க. பரவாயில்ல, சூப்பர் பிஸ்னஸ் ஆச்சு. ஆமாம், நல்லா பார்த்துட்ருக்குறாங்க. அதனால இப்போ எல்லாமே கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. கூட்டு குடும்பம் 2 பேர் தானே? இல்லை, பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஓ, அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமாகி வேலை கல்யாணமாகி பேரம்பேத்திக்கெல்லாம் வந்தாச்சு. அப்படியா? எனக்கு அது தெரியலையா. சரி சரி. இப்போ ஏதோ வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, வேலை சரியில்லைன்ட்டு இப்போ மளிகை கடை பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த மளிகை கடை பார்த்துட்ருக்குறாங்க. மளிகை கடை நல்லா தான் ஓடுது, பரவாயில்லையா? அப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னா கூட்டு குடும்பமாக இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மா இந்த ஒரு வருஷமா இல்லையா, ஒரு வருஷமா இல்லாதனால இந்த ஐயாவுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குதாம்மா. மருமக்கமாக இருக்கோ என்ன அவர் தான் இந்த மளிகை கடை வச்சு கொடுத்துருக்குறாருனால அந்த அம்மா இருக்கும்போது 3 நேரம் அந்த ஐயாவை பார்த்துட்டு டீ காஃபி எப்படி நான் உங்களுக்கு போட்டு தர்றேன். நீ போட்டு தர மாதிரி? ஆமாம், போட்டு கொடுத்துருக்காங்க. சாயந்தரமானா ஏதோ ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று செஞ்சு ஒன்று கொடுவோம், ஏதோ வேணும் வடை பஜ்ஜி. மளிகை கடையே ஸ்நாக்ஸ் இருந்தாலும் வடை வீட்டில் வடை பஜ்ஜி சுண்டல் அது இது அந்த நேரத்துக்கு பண்ணி கொடுத்துருவணும். அது மாதிரி அவர் அந்த அம்மா பண்ணிட்டு இருந்தாமா. இப்போ இவருக்கு கவனிக்க முடியறதில்ல. அவர் வேற இருமிட்டு வேற கிடக்குறாரு ஒவ்வொரு நேரம். இருமல் வருதாமா. அதனால இதை பெருசை வச்சு நம்ம ஒரு வருஷம் பார்த்தாச்சு. இந்த தீபாவளியோட கழட்டி விட்டுறலாம். சரி. அப்புறம் அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்கிறாங்க மருமக்குமார் 2 பேரு. அப்புறம் இதை வந்து கேட்டுட்டு அந்த ஐயா கிட்ட கடைக்கு வந்தவங்க யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மருமக்குமாரு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்புறம் பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்பா அவங்க கூட நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ள அப்பா என்னங்கிறாரு, அட நானும் உங்க கூட பேசணும்னு இப்பதான் நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வர்றீங்க, சரி நீங்க பேசாததுக்கு முன்னாடி நானே பேசிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்பா. என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த வீடு வந்து 3 ஃபேமிலி இருக்க முடியாது. நான் ஒருத்தன் இருக்கிறேன், அதுவும் உங்களுக்கு 2 பேர்த்துக்கு கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு. வீடு அந்த அளவுக்கு சௌரியம் இல்லை. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. வீடு சௌரியம் இல்லை. அதனால நீங்கள் வெளியே வாடகைக்கு இருக்குங்க, இல்லைன்னா வீடு வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒரு வாடகைக்கு இருந்துங்க, பெரிய வீடாக பார்த்து சௌரியமாக இருங்க. அப்புறம் சின்ன மருமகளும் பெரிய மருமகள் என்னங்க உங்களை விட்டுட்டு தனியாக நாங்கள் போனால் அது எங்களுக்கு மரியாதை குறைச்சலாக இருக்குது. மரியாதை குறைச்சலாம் இல்லை, எங்கள் ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தன் இங்கே வர்றான். இங்கே பக்கத்தில் கம்பெனிக்கு போயிட்டுருக்குறான். அப்புறம் அந்த பையன் வந்து இங்கே இருந்துட்டு வாடகையும் கொடுக்குறான் நம்ம அந்த வீட்டுக்கு. ஒரு 5 ரூபா வாடகை கொடுத்துட்டு சாப்பாடு வந்து நான் அந்த பையனை சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரு ஆளை போட்டுக்கிறோம், செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் வந்து மளிகை கடை பார்த்துட்டு நீங்கள் சௌரியமாக இருக்கு பாருங்க, என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து பாடுபட்டு சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு 5 ரூபா வாடகை வருது, அதை வச்சும் கூட நான் சாப்பிட்டுக்கிறேன், என்ன பண்ணிக்கிறேன், என்னை பற்றி கவலையே படாதீங்க, நீங்கள் சௌரியமாக இருக்கு பாருங்க. ஆனால் எனக்கு இந்த வீடு வேணும், இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக மாட்டேன், இது சம்சாரம் இருந்த வீடு, அந்த ஞாபகமாக நான் இருந்துட்டு இருக்கிறேன். ஆமாம், சம்சாரத்து மேலே அவ்வளோ பாசம் இருக்கு. நீங்களாம் அந்த மாதிரி இருக்கிறீங்களா? நான் இருக்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அப்புறம் அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால அந்த ஐயா என்ன பண்ணுறாரு, இந்த வீட்டை விட்டு நான் வெளியவே போக மாட்டேன், நீங்கள் போய்க்குங்க அப்படின்னு சொன்ன பசங்க வந்து அந்த பிரச்சனைக்கு தான் வந்தது. இந்த ஐயாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்திடலாம். முதியோர் இல்லத்துல? ஆமாம், பாடுபட்டு இருக்கும்போது. ஆமாம், பாடுபட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்ல வந்தது. இப்போ வந்து ஐயாவுக்கு மேலே இவங்க
பசங்க சொல்லாத முன்னே இவங்க ஐயா முந்திட்டாரு, உஷாராயிட்டார், ரொம்ப உஷார் ஐயா உஷாரான்ட்டு இந்த ஐயா வந்து உஷாராயிட்டாரு. பசங்களை நம்மளை இப்படி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இவர் ரொம்ப உஷாராகி இந்த பசங்களை பசங்க என்ன பண்ணுறாங்க இப்போ மளிகை கடையை மட்டும் பார்த்து மளிகை கடை பார்த்துட்டு வாடகைக்கு பிடிச்சிக்குங்க இந்த தீபாவளியோட அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த தீபாவளியோட நீங்கள் வந்து அதுக்கு மேலே வீடு பார்த்துருங்க, பார்த்து அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வெளியே போய்க்கலாம். அதான் ஐயா சொன்னார் என்கிட்ட, திருப்பதிக்கு போகிறேன், திருப்பதிக்கு போறேன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு நம்மளையும் கூப்பிட்டுருந்தா போயிருக்கலாம், சொல்லாம இல்லை. ஐயா என்கிட்ட சொன்னார், திருப்பதிக்கு தீபாவளியாக போட்டிருக்கேன், 3 மாதம் முன்னாடி டிக்கெட் போட்டோம்னா இப்போ இதுக்கு தான் போகிறாரா மொட்டை அடிக்கிறதுக்கா? சரி அடிச்சுட்டு விட்டு மொட்டை அடிச்சு விட்டு போ, அடிச்சு விட்டு மக்களுக்கு மாதிரி ஆட்டி விடுவோம், என்னத்த இருக்குது. அந்த மாதிரி பசங்க நம்மளை இந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்னு உஷாராகி அந்த மாதிரி இருக்கிறாரு. அதனால வயசான காலத்தில் வந்து இந்த மாதிரி எல்லாம் பசங்க பண்ணுறாங்களா, அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது கருத்து. சரிங்களா? சரி 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 இருக்கட்டும்.